செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நூல் அளவு லைட்டாக கம்மியாக இருக்குது. அதே மாதிரி விஷ்ணு விஷாலோட கேமியோ அந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு. கொஞ்சம் நிறைய வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். ஓ எந்தன் பேபி இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கதை என்னன்னா, விஷ்ணு விஷால் வந்து ஒரு நடிகர். அவர்கிட்ட ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல போகிறாரு. 2-3 கதை சொல்கிறாரு. எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி வேணும்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து இவரோட சொந்த லைஃப்பில் நடந்த ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறாரு. அதுதான் வந்து படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயுமே லேகலை, ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நூல் அளவு லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் ஓவராலாக நல்ல ஒரு படம். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. படத்தில் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 கதை போகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால்கிட்ட ஒரு கதை ப்ளஸ் இந்த லவ் ஸ்டோரி 2 கதையில் வந்து டிரான்சிஷன் ஆகும்போது ஆடியன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு கதை விட்டு வெளில வந்துடுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா, எங்கேயுமே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து லேக் தரல. படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு அப்படியே உட்காந்து பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹீரோ ஒரு 3 பொண்ணுங்க எல்லாருமே வந்து நியூ ஃபேஸு. அவங்கள்ட்ட அந்தளவுக்கு வந்து வேலை வாங்கியிருக்காரு டேரக்டரு. இப்போ ஹீரோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இமோஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பொண்ணுங்களை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த ஹீரோயின் மீரா கேரக்டரை ஒரு பொண்ணு பண்ணியிருப்பா. அவள்கிட்ட வந்து இமோஷன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அதே மாதிரி டேரக்டருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். செம்மையாக வேலை வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, டிஐ, எடிட்டிங், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. படம் உண்மையிலேயே ஒரு தரமான படம் வந்து பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கனால உங்களுக்கு மேலே பண்ண விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி விஷ்ணு விஷாலோட கேமியோ அந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. அவர் வந்து ரொம்ப ஒரு லென்த்தான ரோலும் பண்ணல. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு. படத்தோட கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் நடித்தனால படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. படம் நல்லா இருக்கனால கண்டிப்பாக இந்த வேர்ட் ஆஃப் மவுத் போயிட்டு படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும். அதே மாதிரி ரெட்டன் கிங்ஸ்லி பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு சில காமெடி டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. படத்தில் மைனஸ்ன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் நிறைய வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஒரு டைலாக் நடக்குது, அப்புறம் ஒரு நடந்து போகிறாங்க, அடுத்த டைலாக்னு வச்சுங்களேன், நடுவில் இருக்க கேப்லாம் முடிஞ்ச அளவுக்கு டப்பிங்கில் வந்து த்ரோ பண்ணியிருக்காங்க வாய்ஸு. அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. இவர் மிஸ்கின்னு அந்த மாதிரி அவர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர்லாம் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவரை பார்க்கும்போது இப்போ தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி அவங்களாம் வந்து கொஞ்சம் லைட்டாக படத்தை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க. யாருமே வந்து தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் அந்த படத்தில் வந்து பெருசாக கிடையாது. எல்லாமே தேவையான ஒரு கேரக்டர்ஸ் தான். அதே டைமில் வந்து படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இமோட் பண்ணுவாங்க. அவங்க இப்போ ஒரு பையன் இருந்தானா அவனுக்கு ஒரு எக்ஸ் லவ் இருக்கும். இப்போ கரண்ட்டாக லவ் பண்ணியிருந்தாலும் ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு எக்ஸ் லவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் சைடட் இருக்கும். எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு யதார்த்தமாக இன்றைக்கி இருக்க ஒரு 2K கிட்ஸுக்கு ஏத்தாப்பில் காமிச்சிருக்காங்க. 2K கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக படத்தில் கொஞ்சம் லிப்லாக் சீன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே டைம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து முகம் சொல்லிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டாக வச்சுருக்காங்கல்ல, ஜஸ்ட்டு தூவி தான் விட்ருக்காங்க. ஸோ படம் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியும் இருக்காது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாலையும் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். இந்த படம் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூத்துக்கு தான் இந்த படத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூத் வந்து கண்டிப்பாக இந்த படத்து கூட அந்தளவுக்கு கனெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கான விஷயம் நிறைய இந்த படத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து பக்காவாக கனெக்ட் ஆகி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் நடக்கிற ஒரு லவ், அவங்க லைஃப்லேயே நடந்த ஒரு லவ், ஒரு சில சீன்ஸ் எல்லாம் உண்மையிலே அவங்க லைஃப்லேயே நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து யதார்த்தமாக இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மிடில் ஏஜ் பர்சன் இல்லை ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு லவ்வை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும்போது இந்த படம் வந்துருக்கு. ஸோ நார்மல் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். ஸ்பெஷலி வந்து யூத் இந்த படம் பார்க்கலாம். ஹீரோ வந்து விஷ்ணு விஷாலோட தம்பி. ஆக்சுவலாக நான் படம் பார்க்கும்போது எனக்கு தெரில, அவர் தம்பி இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இவர் ஒரு கதை வந்து நரேஷன் பண்ணுறாருல, இவருக்கு வந்து அந்த அண்ணனோட சாயல் லைட்டாக இருக்குது ஃபேஸில். ஸோ இவர் அந்த கதை நரேஷன் பண்ணும்போது இப்போ ஃபுல் க்ளீன் ஷேவனில் ஒரு சீன் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், நம்ம டக்குன்னு ரிலேட் பண்ண முடியும். இது வந்து படமாக எடுக்கும்போது விஷ்ணு விஷால் இந்த சீனில் கரெக்டாக அப்படியே பொருந்துவார். அதே மாதிரி தான் அவர் நடிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ தாடி வச்சாலும் விஷ்ணு விஷால் கூட நம்ம கனெக்ட் பண்ணி, ஸோ இந்த இப்போ இவரோட லவ் ஸ்டோரியை வந்து படமாக பண்ணும்போது விஷ்ணு விஷால் எந்த அளவுக்கு பொருந்துவாருங்கிறது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அண்ணன் தம்பியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கதை பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம். கரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஓவராகவும் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் பண்ணல. கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு அடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான படம். இந்த படத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் தியேட்டரில் தயவு செய்து வந்து பாருங்கள்.